இவருடைய முதல் மனைவி பேர் ரேவதி. 2016 உடல்நலை குறைவால் காலமானார். குழந்தைகள் கிடையாது. நம்ம 2018 பார்த்தது 2வது கல்யாணம். தகவல் உங்களுக்கு முன்னாடியே தெரியும் இல்லையா? அது தெரிஞ்சுதான் போன வீடியோல இவர் கல்யாணம் ஆயிடுச்சு, டைவர்ஸ் ஆயிடுச்சுன்றதே நம்ம வெளிப்படையா சொன்னோம். இப்போ புகைப்பட ஆதாரத்தோட இப்போ நம்ம ஓப்பன் டிக்ளரேஷனா கொடுக்குறோம். 27 பாயிண்ட் கமெண்ட்ஸா எழுதி அந்த நபர் போஸ்ட் பண்ணிருக்காரு. அந்த கமெண்ட்ஸை படிச்சு பார்த்தோம்னா எல்லாமே ஷாக்கிங்கான விஷயம் தான். எத்தனை சதவீதம் உண்மை, எத்தனை சதவீதம் பொய்ன்னு தெரியாது. ஆனா மண்டை சுத்துது. இதை மறைக்கிறதுக்கான காரணம் என்ன? பழைய வீடியோல சொன்ன மாதிரி தான் இவர் ஒரு காஜி ஸ்டார். பிசியோதெரபிஸ்ட் என்ற இடத்தில் 24 வயதுடைய சிறுமியின் ஆசை வார்த்தையாக பேசி நீ என்னுடைய அனுசரிக்கு போ என்று கூறியுள்ளார். ஆனா இது மட்டும் உண்மையா இருந்ததுன்னா இப்ப 2022 இந்த திவாகர் ஒரு சர்ச்சையில் சிக்கினார். திவாகர் மது அருந்திவிட்டு அவருடைய 2வது மனைவியிடம் பாலியல் தொந்தரவு கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணை அடித்து துன்படுத்தினார். திவாகரை 18 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைத்தனர். ஆமா, இவரின் புகைப்படத்தோடு 13/2/2022 தினத்தந்தி பத்திரிகையில் மிக தெளிவாக போடப்பட்டுள்ளது. 2வது வாட்டியும் ஜெயில பார்த்துருக்கிறார். எல்லாமே பொம்பளை கேஸ்ல தான் போயிருக்கிறாங்க. அந்த போட்டோ உண்மைதான். அதாவது இவரை பத்தி முழுசா விசாரிச்சு தான் இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றதை நம்ம பழைய வீடியோல பேசியிருப்போம். ஓகேங்களா? ஏன்னா இவருக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 38 வயசு ஆயிடுச்சு இவருக்கு. இவர் ஒரு பிசியோதெரபிஸ்டா இருக்கிறாரு. நல்ல ஒரு ப்ரொஃபஷனும் இருக்குது, சொந்த வீடும் இருக்குது. இந்த ரெண்டுமே இருந்து ஒரு மனுஷன் கல்யாணம் பண்ணாமலாம் இத்தனை வருஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். இதை பேஸ் பண்ணி தான் இவரை பத்தி என்கொயரி பண்ணும்போது இவரோட பேக்ரவுண்ட் தகவல் உங்களுக்கு முன்னாடியே தெரியும் இல்லையா? அது தெரிஞ்சுதான் போன வீடியோல இவர் கல்யாணம் ஆயிடுச்சு, டைவர்ஸ் ஆயிடுச்சுன்றதே நம்ம வெளிப்படையா சொன்னோம். இப்போ புகைப்பட ஆதாரத்தோட இப்போ நம்ம ஓப்பன் டிக்ளரேஷனா கொடுக்குறோம். 2018 இவருக்கு கல்யாணம் ஆயிருக்கு. இதுதான் உண்மை. இத மறைச்சு இவர் என்ன சொல்ல வர்றாரு சமுதாயத்துக்கு? ஆனா இத மறைக்கிறதுக்கான காரணம் என்ன? அதாவது பழைய வீடியோல சொன்ன மாதிரி தான் இவர் ஒரு காஜி ஸ்டார். ஓகேங்களா? இவருக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு. இவர் தனியா சுத்தின்னு இருக்கிறாரு. இப்போ சினிமா துறையில ஒரு எப்படியாச்சும் யாரையாவது கரெக்ட் பண்ணிடணும்ன்ற ஒரு மென்டாலிட்டியில தான் இவர் சுத்தினே இருக்கிறாங்க. அதாவது ஓப்பனா சொல்ல போனா காஜி திவாகர் தான். இதுதான் உண்மை. ஒரு பிரபல யூடியூப் சேனல்ல ஒரு இன்டர்வியூக்கு வராரு. அங்க போயிட்டு ஒரு பொண்ணு கிட்ட நம்பர் கேட்டு அங்க ஒரு தகராறாவது. இதெல்லாம் நம்ம அங்க இருந்து பார்த்துருக்கோம். அதே மாதிரி இன்னொரு யூடியூப் சேனல்ல போயிட்டு அங்க ஒரு ரீல்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ரீல்ஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணோட காலை கட்டி பிடிச்சிட்டுலாம் அழுது ரீல்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆள் தான் திவாகர். உள்ள போயிட்டு வாய்ப்பு கிடைச்சவனே அந்த அரோரா பலூன் அக்காவை என்னென்ன பாடுபடுத்தினா போல தெரியுமா? கடைசியா பலூன் அக்காவே காரிய துப்புன ஒரே ஆள் திவாகர் தான். அதாவது அனிருத்தா அவர்களை விட மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தாப்புல திவாகர். என்னன்னா திவாகர் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி நான் பேச்சுலர், நான் எனக்கு என்ன கல்யாணம் ஆகலை அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டே இருக்காரு. இப்போ அது எக்ஸ்போஸ் ஆகும். அவருக்கு இது எப்படி இருக்கும்? கண்டிப்பா செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கும். ஒண்ணுமே இருக்காது. ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னி ஃபுல்லாக ஓப்பன் டிக்ளரேஷன் கொடுத்து இந்த ஆளுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, இந்த ஆள் பொய் சொல்லின்னு சுத்துறான்னு சொல்லி வெளிப்படையாக சொல்லியாச்சு. இப்போ ஃபோட்டோ ஆதாரத்தோட வெளிப்படுத்துறோம். நம்ம பேசுறதுக்கு என்ன தெரியுமா சொல்லுவான்? இவங்க 2 பேருக்கும் தகுதியே கிடையாது, இவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது, பொய்யுங்க, ஏஐ ஃபோட்டோன்னு சொல்லிடுவான் ஒரே வார்த்தை. கண்டிப்பா அப்படியுமே ஒரு பக்கம் ஒரு சில பேரை பரப்பிட்டு இருக்காங்க. கண்டிப்பா பாஸ் போயிட்டு எல்லாமே விசாரிச்சு பாருங்க. இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னும் கல்யாணம் பண்ணணும், பொண்ணுங்களை ஏமாத்தணும்ன்ற ஒரு மைண்ட் செட்ல கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு இருக்கிறா போல.